ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலப்பு உரம் தான். மல்லி செடிக்கு வந்து என்ன உரம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி வந்து 3 உரம் போட்டிருக்கேங்க. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். 3 உரத்தில் எந்த உரம்னாலும் போடலாம். இந்த உரமும் போடலாம். ஸோ எதுக்கு இத்தனை உரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ சத்து உரம் தாங்க. ஸோ சத்து உரம் வந்து கலப்பு உரம் வந்து மிக்சிங்கில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த டைம் வந்து பாருங்கள், இது வந்து ஆல் 19 சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆல் 19 வந்து இது வந்து சொட்டு நீர் பாசனம் மூலிமா கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சிருங்க. இது பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்குது இல்லையா, இது வந்து சொட்டு நீர் பாசனத்தில் வந்து விட்டீங்க அப்படின்னா கரைஞ்சிரும். இது வந்து ரொம்ப சத்து வாய்ந்ததுங்க. ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் செடிக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் மூலிமா கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. நம்ம தண்ணி விட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உடனே இது வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால் சொட்டு நீர் பாசனம் வந்து செடி போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வந்து ஆல் 19 வந்து கொடுத்தீங்கன்னா செடி வந்து நல்லா பூவிடும், செடி நல்லா தழைச்சி வரும். ஸோ பாருங்கள், மிக்சிங்கில் என்னென்ன உரம் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல் 19 வந்து 2 கிலோ சேர்த்துருக்கோம். கலப்பு உரம் வந்து என்னென்ன உரம் அப்படின்னா, யூரியா வந்து சேர்த்துருக்குங்க. யூரியா, அப்புறமா டிஏபி காம்ப்ளெக்ஸு, அப்புறமா ஆல் 19 வந்து 4 உரங்க. இது வந்து கலப்பு உரம் தான். லாஸ்ட் டைம் வந்து யூனிக் வந்து சேர்த்துருக்கேன், சல்ஃபர் வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சல்ஃபர் வந்து நம்ம வந்து மெடிசன் மூலிமா கூட கொடுக்குறாங்கங்க, மருந்து அடிக்கிறோம். ஆனாலும் வந்து உரமாகவும் கிடைக்கலாம். ஸோ அது வந்து சல்ஃபர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சல்ஃபரு, அப்புறமா யூனிக் வந்து இந்த கருப்பு கலர் உரம் இருந்துச்சு இல்லையா, அது வந்து யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கடையில் வந்து போய் கேட்டிங்கனாவே கலப்பு உரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாவே மல்லிக்கு வந்து கொடுப்பாங்கங்க. ஸோ அது வந்து பாருங்கள், ஆல்ரெடி வந்து 3 உரம் போட்டிருக்கோம். இது வந்து 4வதா உரம். அவ்வளோதான் ஆக்சுவலாக உரம். நாங்கள் லாஸ்ட் டைம் அந்த குரோமர் வந்து கொடுத்தது வந்து என்ன ரீசன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணாங்க, குரோமர் வந்து போடுங்க, நல்லா செடி வரும், பூ நிறைய விடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இந்த பஞ்சுமிட்டாய் கலரில் அந்த ஆல் 19 வந்து நல்ல கரையக்கூடியது தான். இது நம்ம சொட்டு பாசனம் மூலிமா கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ அது இல்லாமல் நம்ம இப்படி செடிக்காகவும் கலப்பாகவும் கூட கலந்து கொடுக்கலாம். ஸோ அதுவுமே நல்லது தான். பாருங்கள், எல்லாமே ஒரு டைம் வந்து கொட்டி எல்லாமே கலந்து விட்டுட்டு அப்புறமா வந்து ஆல் 19 வந்து தனியாக தான் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்து தாங்க மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 20 சென்ட் தான். ஸோ அதனால் வந்து 2 கிலோ போதுமானது. ஸோ கலப்போரன்றதுனால எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேர்த்து தான் வந்து நம்ம வந்து உரம் வந்து சேர்க்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறமா தான் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் என்னென்ன உரம்னு சொல்லிட்டு, எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 4 உரம் தான். நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க, கலப்பு உரம் என்னென்ன உரம் அப்படின்ற மாதிரிலாம். இந்த டைம் வந்து யூரியா, அப்புறமா ஆல் 19 தான் இந்த டைம் சேர்த்துருக்குங்க. லாஸ்ட் டைம் யூனிக் சேர்த்தோம். தண்ணி விட்டு தாங்க உரம் வந்து போடணும். பாருங்கள், எப்போவுமே நம்ம வந்து உரம் வந்து ட்ரையாக இருக்கும் போது வந்து சேர்க்கக்கூடாது. தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நம்ம உரம் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, தண்ணி விடும் போது அது வந்து அடிச்சிட்டு போயிடும். அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் செடியான உரம் போட்டோம் அப்படின்னா அந்த போடுற உரம் வந்து செடியானே அப்படியே நிற்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து சரியான கொத்தி தான் உரம் போடுறது நல்லதுங்க. கொத்தி மண் சேர்த்து விட்டுங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மேலாக போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி நிறைய விட்டதுக்கப்புறம் உரம் போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஆனால் ட்ரை பிளேஸில் உரம் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுறது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து பாருங்கள், செடி வந்து சிறுஞ்செடியாக இருக்குதையா, சிறுஞ்செடியாக இருக்கு இல்லையா, இது வந்து ஏன் என்ன ரீசன் அப்படின்னா நிழல் மரம் இருக்குங்க. ஸோ நிழல் மரம் வந்து இருக்கக்கூடாது. நிழல் மரம் இருந்தாலுமே செடியோடைய வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். இதுலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஒரு கழனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயில் படுற இடத்துல இருக்கிற செடியோட வளர்ச்சிக்கும் மரத்தடி நிழலில் இருக்கிற செடியோட வளர்ச்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டைம் ஆல் 19 வந்து எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா, செடி வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரணுன்றதுக்காக, சத்து இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்காக தான். உரம் வந்து சேர்க்குறது எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி தாங்க. சிறுஞ்செடியாக இருந்தால் உரம் கொஞ்சம் கம்மியாக போடணும், பெருஞ்செடியாக இருந்தால் கொஞ்சம் உரம் வந்து சேர்த்து போடணும். இதெல்லாம் பாருங்கள், செடி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இல்லையா. இது வந்து ஆக்சுவலாக 1.5 வருஷ செடி தாங்க. 1.5 வருஷ செடி வந்து இதில் ஏன் வளரல சரியா அப்படின்னா, நிழல் மரம் தாங்க. நிழல் மரம் முடிஞ்ச வரைக்கும் மல்லியை பொறுத்த வரைக்கும் வெயிலில் வந்து வச்சிங்கன்னா நல்லா வரும். இது நிழலில் வச்சிங்கன்னா கொஞ்சம் செடியோட வளர்ச்சி அடிபடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிழல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெயில் இருக்கிறது தான் நல்லது. பாருங்கள், செடியான பாருங்கள் உரம் போட்டு விடுறாங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் உரம் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக கரைஞ்சிடுங்க. ஸோ தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் உரம் போடணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்ருக்கோம். செடியோட டிஃப்ரென்ஸே பாருங்கள். இது வந்து 1.5 வருஷ செடி தான் பாருங்கள். இது வந்து நிழல் மரன்றதுனால தான் இது இவ்வளோ வேஸ்ட்டாக போயிடுச்சு. நிழல் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லியை பொறுத்த வரைக்கும் வெயில் தாங்க அதோட வளர்ச்சியே இருக்கும். செடியும் நல்லா வளர்ந்து வரும், பூவும் அதிகமாக விடும்.
பாருங்கள் ஓரளவு தண்ணி விட்டு வந்து உரம் போட்டுட்ருக்கோம். பாருங்கள் இது வந்து ஒரு 25 சென்ட் இருக்கும், 25 சென்ட்டு. ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். உரம் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டது ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இத்தனை உரம் போடணுமா, ஏன் இத்தனை உரம் மாற்றி மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த உரம் வந்து கிடைக்குதோ அது வந்து வாங்கிட்டு வந்து போடுங்க. ஸோ அது வந்து எல்லாமே நாங்கள் 1000 ருபீஸ் தாங்க, 1000 ரூபாய் தாங்க எல்லா உரமுமே. ஒரு 20 சென்ட் 20லேருந்து 25 சென்ட்டுக்கு வந்து 1000 ரூபாய் உரம் வந்து போதுமானது தான். ஸோ இந்த டைம் வந்து குரோமர் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கோம். குரோமர் வந்து போட்டிருக்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ஒரு மூட்டை 1600 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இந்த டைமு. அதோட வளர்ச்சி அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்றது தெரியல, எவ்வளோ பூ விடும் என்னன்ற மாதிரிலாம். இங்கே பாருங்கள் இது வந்து செடி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு நிழல் மரம் இருக்குது. ஸோ அதனால தான் பக்கத்து கழனிக்காருது. ஸோ அதனால தான் செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது பாருங்கள். இதே வந்து ஆப்போசிட் சைடு வந்து இந்த ஒரு சருவு மட்டும்தான் செடி சிறுவும் செடியாக இருக்கும். அந்த சைட்லாம் பாருங்கள் செடியோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குது. செடிக்கு வந்து எப்பவுமே வந்து உரம் போடுறது வந்து செடி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து உரம் கொடுக்கலாங்க. கட் பண்ண உடனே உரம் போடணும். செடி வந்து ஒவ்வொரு டைமும் கட் பண்ணும் போதும் வந்து உரம் சேர்க்கணுங்க. ஸோ என்ன உரம் ஆல்ரெடி வந்து 4 உரம் போட்டிருக்கேங்க இல்லையா, அடிக்கடி வந்து உரம் வந்து மாற்றிட்டே இருக்குங்க. எதுக்கு இத்தனை உரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுக்கு மேலே வந்து உரம் இல்லைங்க, அவ்வளோதான். அந்த 4 உரம் மட்டும்தான். இந்த 4 உரம் வந்து ரிப்பீட் மோடில் வந்து செடி எப்போ கட் பண்ணுறோமோ அப்போ வந்து உரம் வந்து சேர்க்கலாம். ஒவ்வொரு டைமும் வந்து செடி கட் பண்ணும் போது வந்து உரம் சேர்க்கணுங்க. உரம் வந்து நீங்கள் குழி பறித்து போடுறது நல்லது. இந்த ஆல்-19 வந்து செடி வந்து வளர்ச்சி சரியாக இல்லை. இந்த ஊரியாலாம் எதுக்கு சேர்க்குறோன்னா, ஊரியாவில் செடி வளர்ச்சிக்காக தாங்க. ஊரியா அப்புறமா டிஏபி காம்ப்ளெக்ஸு ஆல்-90 அப்புறமா ஆல்-19 அப்புறமா என்னது சல்ஃபரு அப்புறமா யூனிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு 3 உரம் வந்து போட்டிருக்கேங்க. ஸோ வந்து என்னென்ன உரம் வந்து சேர்க்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு மேலே வந்து உரம் இல்லை, இதோட லாஸ்ட்டு தாங்க. இதுக்கு மேலே ரிப்பீட் மோடில் வந்து இந்த 4 உரம் தான் போடுவோம். லாஸ்ட் டைம் வந்து குரோமர் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த குரோமர் வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது என்னன்றது தெரியல. ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாங்க, அவங்க நிலத்துல வந்து அவங்க குரோமர் மட்டும் போடுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யூனிக் வந்து ஆக்சுவலாக யூனிக் இந்த ஆல்-19லாம் வந்து சொட்டு நீர் பாசனில் கொடுத்தீங்கன்னா தண்ணி வந்து குறைவாக கொடுப்போம். சொட்டு நீர் பாசனில் வந்து ஒரு 1/2 hour 1 hour நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக செடிக்கு நேரில் வந்து அந்த ட்ராப்ஸ் வந்து இறங்கும் போது என்ன ஆகுன்னா அந்த உரம் வந்து நல்லா ஊறி வரும். ஸோ அதனால் ஆல்-19 வந்து ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இப்படியும் சேர்த்துக்கலாங்க. ஸோ ஆல்-19 சொட்டு நீர் மூலிமா தான் சேர்க்கணுன்றதில்ல. செடி வந்து வீக்காக இருக்குது அப்படின்றதுக்கு தான் அந்த சத்து உரங்களாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உரம் வந்து சேர்த்துக்கிறது நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அள்ளி போட்டிருக்கேன். ஒரு செடிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, சிறுஞ்செடி பெருஞ்செடின்னு சொல்லிட்டு. இது நிழல் மரம் இருக்கிறதுனால தான் செடி இவ்வளோ வீக் ஆகிடுச்சுங்க. ஸோ ஆப்போசிட் சைடு வந்து நல்ல பெரிய பெரிய செடியாகவே இருக்குது. அது 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கான செடி மாதிரி இருக்காதுங்க. 2 வருஷம் 2.5 வருஷம் செடி மாதிரி நல்லா பெரிய பெரிய செடியாகவே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. கலப்பு உரம் வந்து நீங்கள் அடிக்கடி சேர்க்குறது கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குறதுனால இது நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்தே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் ஆகாது. சத்து உரம் தான். ஸோ நாங்கள் வந்து உரம் வந்து கம்மியாக தான் அந்த டைம் போட்டிருக்கு. அதனால் அடுத்த டைம் போடும்போது வந்து நீங்கள் எப்போ போட்டாலுமே உரம் கொஞ்சம் ஓரளவு கூடுதலாகவே போடுங்க, ஒன்றும் ஆகாது. செடிக்கு வந்து சத்து தான் கிடைக்கும். இது பாருங்கள் செடி ஃபுல்லாகவே சிறுஞ்செடியாக தான் இருக்குது. ஒரு கழனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பாதி வந்து நல்லா வெயில் படுற இடத்துல வந்து செடியோட வளர்ச்சி நல்லா பெரிய பெரிய செடியாக இருக்குது. ஒரு பாதி வந்து நிழல் படுறதுனால நிழலோட செடி வந்து சிறுஞ்செடியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மல்லிகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செடி வந்து நிழலில் வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சுற்றியும் நிழல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் களை இல்லாமல் பார்த்துக்கோங்க. நிழலும் இருக்கக்கூடாது, களையும் இருக்கக்கூடாதுங்க. ஸோ களை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து ஆவரேஜாக ஓரளவுக்கு மீடியமாக தண்ணி விட்டு நீங்கள் உரம் போட்டு அப்புறமா மெயின்டைன் பண்ணிங்கனாவே செடி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வரும். மழை காலத்தில் மழை தண்ணி, அதுக்கு மேலே நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பொறுத்து தான். ஏன் ஜனவரிலேருந்து பூ வந்து இப்போ அக்டோபர் வரைக்கும் பூ வந்திருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு வெயில் காலம் இல்லையா, நல்லா வெயில் படுற அளவுக்கு நல்லா பூ வரும்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே வந்து இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி, எனக்கு தெரிஞ்சு கார்த்திகை மார்கழி தை மாதம்லாம் வந்து பனி கொஞ்சம் ஓவராக பனி வரும் இல்லையா, அப்போ வந்து பூச்சி அதிகமாக வரும், பூ கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அதனால தான் பாருங்கள் எவ்வளோ உரம் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி 3 உரம் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த 3 உரத்தில் எதுனாலும் போடலாம், இல்லை இந்த உரமும் போடலாம். இந்த 4 உரத்தோடு சரிங்க. இதுக்கு மேலே வந்து உரம் அதிகமாக சேர்க்க மாட்டோம். ஒவ்வொரு டைம் வந்து செடி கட் பண்ணும் போது நீங்கள் உரம் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. செடியோட வளர்ச்சி வந்து அப்போ தாங்க இருக்கும். நான் இன்னொரு செடியோட வளர்ச்சி வந்து நான் கொடுக்குறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது நல்லாவும் இல்லை.
அந்த அளவுக்குலாம் இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி 1/2 கிலோ 1/4 கிலோ கூட பூ தாண்டாதுங்க. ஸோ அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த கழனியோட அப்டேட் நான் கொடுக்குறேன். நாங்கள் வச்சுருக்கிறது ஆக்சுவலாக ஒரு 40 சென்ட்லேருந்து ஒரு 50 சென்ட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அதோட வளர்ச்சி பில்லு வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். நீங்கள் இந்த உரம் மட்டும் 4 உரம் வந்து இப்போ போட்டிருக்கேன். ஆல்ரெடி பார்க்காதவங்க போய் பாருங்கள். கலப்பு உரம் தான் போட்டிருக்கேன். செடிக்கு வந்து நீங்கள் உரம் வந்து ஓரளவுக்கு ஜாஸ்தியாகவே விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி அதிகமாக தேவைப்படாது. களை இல்லாமல் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், களைக்கொல்லி மருந்து அடித்ததுக்கப்புறம் தான் உரம் போட்டு தண்ணி விடுறோம். களைக்கொல்லி மருந்தோடைய அப்டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து 1.5 வருஷ செடி தாங்க. ஸோ வந்து இதோட அப்டேட் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். அடுத்து வந்து புது செடி நடுறதும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க.